கதவை திறந்து வைத்த திருப்பருளே தன்னை திறந்து வைத்த கருப்பொருளே கதவை திறந்து வைத்த திருப்பருளே அலைகடலே உன்னை கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் சிவமயமே நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே அரகர சுதனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே ஓடி வா தாயே அருள் கொடுக்கும் அன்னையே ஒன்றனைக்க செய்வாயடி மகமாயி அருள் கொடுக்கும் அன்னையே அத்தா இந்த ஒரு மந்தையிலே குடிகொண்டிருப்பாரா ஆடி வர எல்லாரும் சொல்ற கைதட்டி கைதட்டி ஆட வசங்க ஓடி வா தாயே நார்த்தமலை எல்லையிலே பாடுகிற முத்தமாறு ஓடி வாமா நார்த்தமலை எல்லையிலே பாடுகிற முத்தமாறு ஓடி
வாழுகிற முத்துமாறு ஓடி வாமா. ஐந்தொரு எல்லையிலே ராயே வாழ்பவள மொத்த மாறி ஓடி வாமா. தாயே அஞ்சுரலை நாகம் போல நீயும் ஆடி வர வேண்டும் அம்மா, வேண்டும் அம்மா. அஞ்சுதலை நாகம் போல அறிவர் வேணும் அம்மா மகமாய். தாயே உத்தமியே பத்தினியே தாயே உலகாலும் நாயகியே ஓடி வாமா. உத்தமியே பத்தினியே உலகால் நாயகியே ஓடி வாமா. தாயே உத்தமியே பத்தினியே நீயும் ஓடி வர வேண்டும் அம்மா, வேண்டும் அம்மா. உத்தமியே பத்தினியே அறிவர் வேணும் அம்மா மகமாய். தாயே பத்தினியே நீயும் ஆடி வர வேண்டும் அம்மா, வேண்டும் அம்மா. அழகான பத்தினியே அறிவர வேணும் அம்மா உத்தமியே. தாயே இந்த ஊர் எல்லையிலே நீயும் கோவில் கொண்ட சுந்தரவல்லி ஓடி வாமா. இந்த ஒரு எல்லையிலே ராயே ஓடி வாமா சுந்தரவல்லி வருவாமா. ஏய் ஓடி வாமா தாயே ஓடி வாமா. உத்தமைய வச்சிடுயே ஓடி வாமா. ஓடி வாமா தாயே ஓடி வாமா. உத்தமியே பத்தினியே ஓடி வாமா. ஆடி வாமா தாயே ஆடி வாமா. அந்தார வந்தவளே ஆடி வாமா. ஆடி வாமா தாயே ஆடி வாமா. ஆடி வாமா. கைதட்டு பாப்பா, எல்லாரும் கைதட்டுங்க. இந்த கரகம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் கோயிலுக்கு போகணும். இங்க வா, பக்கத்துல வா சாமி. எல்லா கரகமும் அருள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். அதனால சாமி எல்லாம் அருளா ஆடி வந்து இந்த லக்கில் முன்னாடியே நின்று ஆடணும். அப்படியே சாமி எல்லா கரகமும் எடுத்து ஆடுனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். வா, பக்கத்துல வா சாமி. வந்த தெய்வம் எல்லாம் உன் கரகத்தை எடுத்து மனங்குழுந்து ஆடு. எல்லாரும் ஜோரா கைதட்டு பாப்போம். கைதட்டுங்க. விடுங்க அம்மா சாந்தானல்லோ என்றாய சமயபூரா சாதச்சது என்றாய நல்ல பூரா சாஞ்சலோ என் தாய சமயபுரா சாதிப்பது அம்மா கண்ணபுரா தாயே கண்ணபூரா என்றாய எல்லையிலே என்றாய முத்துமாரி சமயபுரா அம்மா எல்லையிலே சமத்தரகு என் தாயே ஓடி வாமா. அந்தாரே என்றாய கொண்ட தெய்வம் ஆடிவாரே என்றாய வேண்டும் அம்மா. அங்காரே தாயே கோபம் கொண்டு ஆடிவரே தாயே வேணும் அம்மா. அலை கேட்டுமா தாயே அலை கேட்டுமா. அக்கறங்க எழுவரோ அலை கேட்டுமா. அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா. கவலை கேட்டுமா தாயே அலை கேட்டுமா அக்கறங்க எழுவரோ அலை கேட்டுமா. அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா. கவலை எழுவத்தலை கேட்டுமா. தாயே மஞ்சள் தலகி அலை கேட்டுமா. மக்களையோ காப்பாரோ அலை கேட்டுமா. முகத்தலை அலைக்கட்டுமா. கடப்புற கரியவரை கேட்டுமா. தாயே சின்ன நரையழகு அலை கேட்டுமா. சீறி வரும் முத்துமாரி அலை கேட்டுமா. முகத்தலை அலைக்கட்டுமா. கடப்புற கரியவரை கேட்டுமா. தாயே அண்ணே நரையழகு அலை கேட்டுமா. ஆடி வரும் முத்துமாரி அலை கேட்டுமா. அலை கேட்டுமா தாயே அலை கேட்டுமா. அக்கறங்க எழுவரோ அலை கேட்டுமா. தாயே மகமாயி பொறுமை சாமி. வந்த தெய்வம் பொறுமையா நின்று ஆடணும். கீழே மேல விழுந்து உருண்டு பிறண்டு ஆடக்கூடாது. தாயி மக்களை காக்கக்கூடிய தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம், நீதியான தெய்வம்னா பொறுமையா நின்று ஆடணும் சாமி. கீழே மேல விழுகக்கூடாது, உருண்டு பிறண்டு ஆடக்கூடாது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய எல்லா தெய்வமும் நம்ம ஊர் மந்தையில் இருக்கக்கூடிய சுந்தரவல்லி அம்மனுடைய ஆலயத்தை சுற்றி வந்து கோயில் பூசாரி ஐயா எல்லா சாமிக்கு சூடம் பற்ற வச்சு தீபாதாரணம் மட்டும் காட்டி அப்படியே மேடைக்கு அடிப்பணுங்க வரட்டும். பிடிங்க சொந்தக்கார பிடிங்கம்மா, சொந்தக்கார வாங்க. எல்லா சாமியும் பிடிச்சி கோயிலுக்கு கோயிலை வளைச்சு கூட்டிட்டு வந்து கோயில் பூசாரி ஐயா சூடம் பற்ற வச்சு தீபாதாரணம் மட்டும் காட்டி அனுப்பிடுங்க. திண்ணூறு வச்சிட வேண்டாம். அங்கே திண்ணூறு வச்சிங்கன்னா அருள் அங்கேயே நின்றுக்கும். தாயே
ஆடி வரும் முத்துமாரி கிளம்பிட்டாளா அஞ்சே முகத்தரையை கிளம்பிட்டாளா உனக்குற தாயவ கிளம்பிட்டாளா தாய சின்ன நடையழகு கிளம்பிட்டாளா சீறி வரும் முத்துமாரி கிளம்பிட்டாளா தாயே மகமாயி இப்பொழுது ஏலூர் எல்லை முத்துமாரி அம்மனையும் ஒவ்வொரு தாய் பேரை சொல்லி ஒவ்வொரு கரகமாக மேடையில் இறக்க போகிறோம். ஒவ்வொரு கரகம் இறங்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி ஆரவர செய்யுங்கம்மா. சாமிக்காக கைதட்டும் பொழுது நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லது. வெக்கப்படாமல் ஒவ்வொரு கரகம் பேர் சொல்லி இறக்கும் பொழுது ஒவ்வொரு கரகத்துக்கு கைதட்டி ஆரவர செய்யுங்க. இந்த சாமி ஆடக்கூடிய சொந்தக்காரங்க வாங்க பக்கத்தில் இல்லைங்க. தின்னூர் வச்ச உடனே அருள் நின்றோம். அருள் நின்ன உடனே சாமி ஆடக்கூடியவர் கீழே விழுந்துருவாங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்து பக்கத்தில் நின்று தின்னூர் கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ அப்படியே எல்லா சாமியும் விடுங்க பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே விடுங்க. ஒவ்வொரு கரகமாக பேர் சொல்லும் பொழுது தின்னூர் சொன்ன பிடிச்சுக்கோங்க. முதல் கரகமாக நார்த்தாமலை எல்லையிலே குடிகொண்ட நார்த்தாமலை முத்துமாரி ஓடிவாத்தாகி பொறுமையா வரணும். ஒவ்வொரு கரகமாக பேர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கரகமா மேடையில் வந்து இறங்கணும். ஏன்னா எல்லா கரகத்தையும் மொத்தமா இறக்கிட்டா எந்த கரகம் எந்த ஒரு முத்துமாரி தாயோட கரகம்னு தெரியாமலே போயிடும். ஒவ்வொரு பேர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கரகமா வந்து இறங்கணும். வாசாமி நார்த்தாமலை எல்லையிலே வருகிற முத்துமாரி புடிமா அம்மா வாங்கம்மா. சொந்தக்காரங்க பிடிச்சி உட்கார வைங்க, கீழே விழுந்துடாம வாங்க சாமி. சொந்தக்காரங்க வந்து பிடிச்சி உட்கார வைங்க, கீழே விழுந்துடாம கூட்டி போய் உட்கார வைங்க. ஒரு கரகம் இறங்கி அப்படியே எல்லாரும் ஜோரா கைத்தட்டு முதல் கரகம் நார்த்தாமலை முத்துமாரி தாயோட கரகம் இறங்கி விட்டது. இரண்டாவது கரகம் திருவப்பூர் எல்லையிலே இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி அம்மனோட கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவது கரகம் கொன்னையூர் மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்துமாரி அம்மனோட கரகம் இறங்கிவிட்டது. நான்காவது கரகம் இந்திரப்பட்டி எல்லையிலே வாழ்பவாளா முத்துமாரி இந்திரப்பட்டி நான்காவது கரகம் இருந்திரைப்பட்டி முத்துமாரி அம்மனோட கரகம் இறங்கிவிட்டது. ஐந்தாவது கரகம் வைத்தூர் முத்துமாரி வழியை போக்கக்கூடிய தாயை ஓடிவா அம்மா வைத்தூர் என் தாயை முத்துமாரி ஐந்தாவது கரக வைத்தூர் முத்துமாரி அம்மனோட கரகம் இறங்கிவிட்டது. ஆறாவது கரக கண்ணபுரத்து கருமாரி உலக மக்களுக்கெல்லாம் கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தாயை கண்ணபுரத்தா ஓடிவா சாமி. கண்ணபூரா பொறுமை சாமி பொறுமையாவா. ஆறாவது கரகம் கண்ணபுரத்து கருமாரி அம்மனோட கரகம் இறங்கிவிட்டது. இப்பொழுது 7 வேத்திலே இளைய கரகமாகப்பட்டது. திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையிலே குடிகொண்டு கோடான கோடி மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சமயபுர முத்துமாரி கரகம். அதாவது ஆத்தா சமயபுர முத்துமாரி அம்மனோட அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் சமயபுர எல்லைக்கு. அப்படி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய
அந்த அழகு முத்துமாரி கரக இறங்க போகுது. எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க பார்ப்போம். எல்லாரும் கைதட்டுங்க. எல்லாரும் கைதட்டுங்க. சமயபுர எல்லையிலே நீயோ காவல் கொண்ட முத்துமாரி ஓடி வாமா. காவல் கொண்ட முத்துமாரி ஓடி வாமா. பொல்லாத கோபக்காரி பொன்னான முத்துமாரி பொல்லாத கோபக்காரி பொல்லாத முத்துமாரி மஞ்ச முகத்தழகு இந்த மக்களை காக்க வேணும் ஓம் சக்தி பராசக்தி தாகியே மகமாகி பொறுமையை கூட்டி போய் உட்கார வைங்கம்மா. அந்த சாமியாடி வந்தவங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா குடிக்க உடனே கொடுத்துடாதீங்க. குடிக்க கொஞ்சம் நேரம் சென்று கொடுங்க. அருளாக ஆடி வந்த தாய்மார்களுக்கு தண்ணி இருந்தா குடிக்க உடனே கொடு. அடுத்த கதையை துவங்குகின்றோம். அப்படி அமைதியாக உட்காருங்க. இங்கு சக்தியாக நடிக்கும் சின்னத்துறை அண்ணவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடு போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சிவனாக நடிக்கும் சின்னத்துறை அண்ணவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடு போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சக்தியாக நடிக்கும் ஸ்ரீ பூபதி ஸ்ரீ அக்கா அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தினார். எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களும் இந்நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக வைத்துள்ள குடும்பத்தார்களும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் சுந்தரவள்ளி அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமிடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேரும்புகளோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். சக்தி இங்கு வருகை தந்திருக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் ஊர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தினார்கள். கொடுத்துருங்க ஐயா. சக்தி சுவாமி, இப்பொழுது பார்த்த அல்லவா 7 பூங்கரங்களுக்கு உயிர் சக்தி கொடுத்து விட்டோம். உண்மைதான். இப்பொழுது எடுக்க வேண்டும் பூவுலகில் அவதாரம் அழிக்க வேண்டும் அந்த மகிஷாசுர அரக்கனை. அண்ணன் அழிக்கக்கூடிய வேளைகளை உனக்கு பக்கத்துணையாக நமது மைந்தர்கள் அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பனும் கட்டிக்கடங்காத கொல்லிமலை சின்ன கருப்ப சாமியும் வருவார்கள். பக்கத்துணையாக வைத்து அந்த ஆணவம் எடுத்த மகிஷாசுர அரக்கனை அழித்துவிட்டு பின்பு கைலாயம் வந்து சேர வேண்டும். சக்தி அப்படி ஆகட்டும். இதோ என்னுடைய முழு சக்தி இந்த சென்று வருவாய். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ இருவினைகள் தீர்க்கும் எமனையும் வெல்லோ உன் திருவடியை காண வந்தோ மலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே
ஆடலை பாராட்டி அம்மா அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அன்பளிப்பளித்த அம்மா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இப்பொழுது அந்த நார்த்தாமலை எல்லைகள் கோட்டைமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோனார்குடியில் 7 பெண் மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்து அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு அதன் மீது கைலிகிரி வந்து சேர்கிறேன். இதோ சென்று வருகிறேன். மைக்கத்துக்கு உள்ள வைப்பா சேது இல்லை வந்து குரல் கொடுத்தால் அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா உள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்துட்டு காத்தா குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தா துன்பமெல்லாம் மறந்திடுங்க அத்தா அவ அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தா அது துன்பமெல்லாம் மறந்திடுங்க அத்தா ஓம் சக்தி 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 அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா அவ அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தா அது துன்பமெல்லாம் மறந்திடுங்க இங்க மொத்த மாரியம்மா எல்லோரையும் மயபுரம் மாரியம்மா எங்க மொத்த மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம் அத்தோரா அத்தா கத்தியப்பா அன்பாளனம்மா அத்தோரா அத்தா கத்தியப்பா அன்பாளனம்மா கத்தி நடப்பா அத்தோரா அத்தா கத்தியப்பா பாடுபடுப்பா ரசிப்பா ஓம் சக்தி 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 அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா அவ அருள்மிகு சொன்னதுக்கு ஒரு முறை வந்தா அது துன்பமெல்லாம் மறந்திருந்த ஆத்தா மாறி ஒரு மாறி பாடி வந்தேன் சமயபுரத்தார காண வந்தேன் மாறி ஒரு மாறி பாடி வந்தேன் சமயபுரத்தார கண்டு கொண்டேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ சக்தி ஓம் சக்தி ஓ சக்தி ஓம் சக்தி ஓ சக்தி ஓம் சக்தி ஓ அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தார அருமையான பக்கம் மேளம் அருமையான பூஜை ஒலிப்பான் அருமையான ஒலிப்பான் ஆமா அருமையான ஒளிபெருக்கி ஒலிபெருக்கி தாளம் பேரன்பு சார்ந்த பெரியவர்களே பெருமதிப்பிற்க மரியாதைக்குரிய நிமை தாய்மார்களே சரி விழா கமிட்டியில் அவர்களே கடமை கண்ணியம்னு சொல்லக்கூடிய காவல்துறை சார்பதி ஏறியவர்களே கற்றது கையளவு கல்லாதாவது உலகளவு குற்றம்பதிரும் பொடினம் குடும்பங்களை கேள்வி கொண்டு என்ஜாய் ஹெருளா 70 ஐயா தாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேலே குற்றம் இவ்வித குற்றம் விரதம் குற்றம் நிலைக்கு குணமதில் ஏழு கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்த நாடக கலைக்குள்ளே நல்லாசை வர வேண்டும் என்று இரு கரம் கூப்பிட்டு வேண்டிக் கொண்டு கோட்டை பெருமாள் என்னும் கதாபாத்திரத்தை சேர்ந்த கேபி கலைஞர் காட்டியவர்களுக்கு அன்பு அண்ணாவர்கள் விழாக்கம் தேர்வு சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார். சொல்றதுக்கு
முன்னாடி கவனித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர் ரத்தனை நல் உள்ளங்களுக்கும் நீங்கள் இந்த கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் வணக்கப்பல இருந்துட்டாலும் ஆமாம் இருந்துட்டாலும் உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினாள் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா அஞ்ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் உன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்போ பாடும் பாடலாம் சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்போ பாடும் பாடலாம் உன் சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்போ பாடும் பாடலாம் உன் சுவாமி ஐயப்பா சரணமையப்பா சகலமும் எடுத்து இனி சபரிதானப்பா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா வாழ்க்கை படகாடி ஓடுகின்றதே போதும் பயணமே நான் அறிவேனே வாழ்க்கை படகு போல ஆடுகின்றதே ஓடும் பயணமே நான் அறிவேனே வாழ்க்கை படகாடி ஓடுகின்றதே போதும் பயணமே நான் அறிவேனே கடலை பார்க்கிறேன் உன்னை நினைக்கிறேன் பக்தி குறைகிறேன் நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா இதற்காலம் எத்தனை பாடல்கள் பாடலாம் தெய்வத்துக்காக. இதனால உலகத்திலே 108 ஆலைகள் இருக்குது. ஆமா 108 தெய்வங்கள் நேரில் போய் வணங்க முடியாது. அதனால கண்கண்ட தெய்வமே தாய் தந்தையில சொல்லியிருக்கிறாங்க. தாய் தந்தையை வணங்கணும். வணங்கணும். ஆமா வணங்குங்க. இருந்துட்டாலும் தாய் தகப்பனுக்காக 2 பாடலை பாடிட்டு அப்படியே போவோம். அம்மா அம்மா
அவகில்லேனா யாரோ இல்லடா அங்கங்கொண்டே பூமி பூமி நம்மளை தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா இவசத்தவனே தாண்டா உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்துல இருக்குதுன்னா தாயடா வாசம் வீசம் நம்ம ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா அதில் சாமி இதுதான் நம்மளோட பூமி மண் வாசம் வீசும் நம்ம ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு ஆத்தானி இல்லேனா நரிக்கே யார் இருக்கா புதுச்சீல வாங்கி வந்தி உன்னை புதைச்ச ஏதோ பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி உமுகத்தில் நாம் ஒழிக்க இங்கு போய் தேடுவிடம்மா பட்டக்கணன நான் அடிக்க நாங்கண்ண கனவுல நந்தவண்ணோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது நாங்கண்ண கனவுல நந்தவண்ணோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கலகலன்னு சிரிச்ச கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சிலகிலேயே கண்ணீரை துளைச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச அரறிறாரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேத நாங்கள் சொல்லுவே அம்மா இன்னும் மந்திரமே அகில உலகை காக்குவே அரறிறாரோ நான் இங்கு பாட தகினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அப்படி உலகத்திலேயே தாய்க்காக எத்தனை பாடல் இடம்பெற்றிருந்தாலும் தகப்பனுக்காக ஒரு சோக பாடலை பாடிட்டு ஆமா அப்படியே கதக்குள்ள போயிருவோம் ரெண்டு கட்ட வேலை கட்டி வச்சு நீ கட்டுல தூங்க கட்டையில வேக போற அப்பாடி போற தேர நான் நோக்கி போறேன் கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற பாணி போற பேர நீ நோக்கி போற பூத்ததில்லை பாரு
போகிறவே கூட அப்பான கூட போகிற நான் தூக்கி போகிறேன் கூட யாரு கூட போகிற நான் தூக்கி நார்த்தாமலை இல்லை தெலங்காபுரி சிவை கோட்டமலை ஆட்சி புரிகிற கோட்டை பெருமாள் என்னுடைய பேராகும். என்னுடைய தங்கத்தை பேர வெண்கட்ட பெருமாள், என்னுடைய தாயார் பேர் பெருமாயர் தேவி. திரவிடமாகி ஏழாக்களாக குலதை பாக்கியவில்லை. குலதை பாக்கியமில்லாத காலத்தினாலே என்னுடைய குலதெய்வமாகப்பட்ட ஹரிதாமுக்கார் அழகமனை ஆணை அனைவரும் பூசித்த உணவாக இருந்தார்கள். 5 உண்களுக்கு பிறகு நான் ஆண் குழந்தை விரதேன். வயது முறை காரணத்தினாலே என்னுடைய தந்தை இறந்து விட்டார். இறந்த பிறகு அந்த கோட்டமலை ஆட்சி புரிகிற பொறுப்பை என்னுடைய தாயகப்பட்டவள் இடத்தில் ஒப்படைத்தாள். என்னுடைய ஆட்சியோ நேர்மையான ஆட்சி. என்னுடைய நாட்டில் தேவாலயம், பிரம்மாலயம், விசனாலயம், காளி, மாரி, பிடாரி, துர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஆலயதோறும் 6 கால பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 6 மேலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மேற்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து அங்கே பெறக்கூடிய கூன் குருடு நொண்டிப்படமும் சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் சொன்னதானம் சொல்லக்கூடிய தானதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு எனக்கு வயது 25 ஆகிவிட்டது. என் இனத்தை சார்ந்த கோட்டை கருப்பாகி என்னும் எனக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். நானும் மனைவியாகப்பட்டவளும் சந்தோஷமா இருந்தோம். இருந்தாலும் மனைவியாகப்பட்டவளுக்கு ஒரு தூது விட வேண்டும். மணி குயில் போல ஹாலோ அண்ணா கொஞ்சம் பாடி மட்டும் வச்சுருவோம். மட்டும் கொஞ்சம் ஹாலோ 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 லைட்டா எப்போ மட்டும்னே அப்படியே இருக்கட்டும். எப்போ மட்டும் லைட் ஹாலோ அப்படியே இருக்கு. சூப்பர். எனது தாள மனைவியாக்கப்பட்டவளுக்கு மணி குயில போல தூது விட விடும். அப்படியே 2:30 மணி குயில் ஹாலோ மணி குயிலை சக்கிதடி மனமதி மயங்குதடி சிறகுகள் பிரிந்ததடி இளக்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னை தானே முருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மல்லி குயில் இசக்கிதடி மனமதி மயங்குதடி சிறகுகள் பிரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னை தானே முருகுவதேனோ இளம் காற்றே கையில் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மல்லி குயில் இசக்கிதடி மனமதி மயங்குதடி சிறகுகள் பிரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி கட்டழகு தோட்டம் கண்ணாய் கம்மன் மகன் நானம்மா சிற்றவிழி சேதி சொன்னா அந்த சுகம் தேனம்மா கட்டழகு தோட்டம் கண்டாள் கம்மன் மகன் நானம்மா சிற்றவிழி சேதி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா பட்ட விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து போடும் சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகுமா போகும் காலம் ஏதோ பூகோளம் என்றும் நாளும் இளம் காற்றே கையில் வீசிவா இது தேடும் கதைகள் பேசவா குயில் சக்கிரடி மனமதி மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி ஆற்று நீரில் சட்டம் போட்டு ஆடி வந்த நாட்டல்லும் நேற்று வந்த காட்டை போல நெஞ்சை விட்டு போனதா ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்டல்லும் நேற்று வந்த காட்டை போல நெஞ்சை விட்டு போகுமா அங்கே வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா சந்தன காய்ந்த
குயிலி சக்குதடி மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமாட்டே மயங்குவதேனோ உன்னை தானே உருகுவதேனோ இளம் காற்றே கையில் வீசிவா இது தேடும் கருகிட்ட ஈசவா மனைவியிலே சக்கிதடி மனதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி மனைவியாகப்பட்டவளுக்கு தூது விட்டாச்சு. இருந்தாலும் நாட்டு மக்கள் பிள்ளைகள் இல்லாத பிரம்மாவி மக்கள் இல்லாத மாதாவென்று ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார். இருந்தாலும் கோட்டை பெருமாளுக்கு மாட மாளிகை கோடு கோபுரம் எதற்காக? கோட்டை பெருமாளுக்கு பேர் சொல்வதற்கோ கோட்டை பெருமாள் இறந்ததுக்கு பிறகு அவனுக்கு கொள்ளி வைப்பதற்கு புத்திரை பாக்கமில்லை. குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினால நாட்டு மக்கள் என்னை இவ்வளமாக ஏசிக்கொண்டு வருகிறார்கள். எப்படி தெரியுமா? பிள்ளைகில்லா பாவி என்று பிள்ளையில்லா பாவி என்று பாவி என்றுமே எதிராரே பெரும்பாவி மக்களில்லா பாவி என்று மக்களில்லா பாவி என்று மாபாவி என்றுமே எதிராரே மாபாவி நாடியிருந்தோம் அதிருந்தோ நகரிருந்தோ அதியத்தே பாவியானே உன்னிருந்தோ பொருளிருந்தோ பிள்ளைகில்லா பாவியானே பிள்ளைகில்லா பாவி என்று என்னை பெருமாவி பேசுகிறாரே மங்களில்லா பாவி என்று என்னை மாமாவி பேசினாரே. நாட்டு மக்கள் எவ்வளவாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. மனைவியாக்கப்பட்டவளுக்கு 55 வயது ஆகிவிட்டது. என்னுடைய மனைவியாக்கப்பட்டவள் விருப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளா பிறந்து இறந்துவிடும், இல்லை என்றால் கர்ப்பத்தில் இழந்துவிடும். இதனால என்னுடைய அரண்மனை சோசியரை வரவழைத்து என்னுடைய ஜாதகத்தையும் மனைவியாகப்பட்டவுடைய ஜாதகத்தை கொடுத்து கணித்து பார்க்க சொன்னேன். ஐயா, திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நான் இறந்த பிறகு இந்த கோட்டமலை ஆட்சி வருவதற்கு ஒரு குழந்தை செல்வம் இருக்குமா? அப்பதான் நல்ல வார்த்தையை கேட்குது இல்லையா? இன்று ஜாதகத்தை கணித்து பார்க்க சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். கோட்டை பெருமாளை, உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னா நீங்க சாவியெல்லாம் சாக மாட்டீங்களா? ஏய், இல்ல அந்த பாக்கியத்தை சொன்னாரா இல்லையா? உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. இருந்துட்டாலும் உனக்கு ஒரு பச்சை தோஷம் எடுத்துக் கொண்டு இருக்கிறது. அந்த தோஷம் நீக்க வேண்டும் என்றால் உன்னுடைய குலதெய்வமாக விட்ட அந்த அரிதாமக்கார அழகல்மணி ஆணை அனிந்திரம் ஊசித்த விடமாக இருந்திருக்கா புத்திர பாக்கிய சொன்னது விராரமே. என்னுடைய குலதெய்வமாகப்பட்ட அந்த அரிதாமக்கார அழகல்மணி ஆணை எப்படியெல்லாம் பூசித்த தெரியுமா? அடிக்கிணத்து நீரே எடுத்து அடிக்கிணத்து நீரே எடுத்து எம்மாகவரே ஹக்கலையா சாதகரி ஆளில்லா சாதக முன்னு எம்மாகவரே அன்பாக உன்னல
குலவம்சம் பேராகுமே. அரிதாமக்க அழகமொழியானே அன்னமென்று ஒன்று எடுத்து வெட்டினா தண்ணீர் என்று கேட்பு தள்ளி விட்டேனா. இதற்காக என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சோதிக்கிறாய். இருந்தாலும் குழந்தை பெற்றவங்களுக்கிட்ட ஆமா பிள்ளையோட அருமை என்னானது, பிள்ளை இல்லாதவங்களுக்கிட்ட பிள்ளை இல்லாதோட அருமை என்னானது. 6 மாசம் பொறுங்க, நான் பெத்தறேன். அம்மன்னைக்கு மாவாள பொம்மை செஞ்சு இன்னைக்கு மைந்தன் என்றே கொஞ்சம் நேனே. மானைக்கு மாவாள பொம்மை செஞ்சு இன்னைக்கு மைந்தன் என்று கொஞ்சினேனே. அம்மனா பூவாள பொம்மை செஞ்சு இன்னைக்கு பிள்ளை என்று கொஞ்சினேனே. பூவாளே பொம்மை செஞ்சு நான் பிள்ளை என்று கொஞ்சினேனே. அம்மன்னைக்கு பூவும் தான் பேசலையே எனக்கு பிள்ளைகதி நிரலையே. பூவும் தான் பேசலையே எனக்கு பிள்ளைகதி திரளையே. இன்னைக்கு 8 ரூபா செப்போம் போடும் என் மாயவரை எல்லையில பள்ளி கூடும். செப்பு கோடம் என் மாயவனே எல்லையில பள்ளி கோடம். எழுத ஒரு பிள்ளை இருந்தா என் மாயவர் ஏங்கி அழுக மாட்டேன். ஒரு பிள்ளை இருந்தா என் மாயவனே ஏங்கி அழுக மாட்டேன். நான் ஏங்கி அழுக மாட்டேன். என் மாயவரை எதிராளியை திட மாட்டேன். அழுக மாட்டேன் என் மாயவனே எதிராளியை தேட மாட்டேன். 10 ரூபா செப்போ கூடும் என் மாயவரை பாதகீர பள்ளி கூடும். திருவாசிப்பு கோடம் என் மாயவனே பாதகீர பள்ளி கோடம். ஐயா படிக்க ஒரு பிள்ளை இருந்தா என் மாயவரை பதறி அழுக மாட்டேன். படிக்க ஒரு பிள்ளை இருந்தா என் மாயவனே பதறி அழுக மாட்டேன். நான் பதறி அழுக மாட்டேன். என் மாயவரை பங்காளியை தேட மாட்டேன். பதறி அழுக மாட்டேன் என் மாயவனே மங்காளியை தேட மாட்டேன். என்னுடைய மனைவி ஏகப்பட்டவள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள்லாம் பிறந்த எழுதிவிடும், இல்லை என்றால் கர்ப்பத்தில் எழுதிவிடும். ஆனால் அந்த அரிதாமக்கர் அரண்மனையான் அருகளால என்னுடைய மனைவியாகப்பட்டவள் மீண்டும் மாத கர்ப்பத்தில் உள்ளார். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நகரவிழா சென்ற இன்னையோடு 6 மாத காலம் விட்டது. நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அரண்மனை மந்திரியாரை வரவழைத்து சோதிச்சு பார்க்க வேண்டும். சாமி நாட்டில எல்லாம் தண்ணியை போட்டு படுத்து கிடக்குறா சாமி. மந்திரியாரை பார்க்கறதுக்கு முன்னாடி மந்திரி யாரே யாரங்க எல்லாமே சொல்லிடுறா நீ வெளி போட்டு கோயில பாத்து மந்திரி யாரே மன்னா கோடானோடைய நமஸ்காரம். மந்திரி யாரே அழைத்த காரணங்கள் நீங்க செல்வவுடன் மங்கா புகழ் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் உங்களை எதற்காக அழைத்தது தெரியுமா? எதற்காக? நார்த்தாமலை எல்லை தெலுங்காவரி சீமை கோட்டமலையை ஆட்சி புரிந்து கொண்டுள்ளவா நம்மளுடைய நாட்டில் தேவாலயம், பிரம்மாலயம், விசனாலயம், காளி, மாரி, பிடாரி, துர்க்கின்னு சொல்லக்கூடிய ஆலய தோறும் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறதா இல்லாத கோளாறுகள் இருக்கிறதா? நார்த்தாமலை எல்லை தெலுங்காவரி சீமை கோட்டமலை இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்திலையும் தேவாலயம், பெருமாலயம், விஷ்ணாலயம், காளி, துர்க்கை, பிடாரி, முத்தாலம்மன், முத்து மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் எக்கரே கிடையாது மன்னா. காலை பூஜையும் மாலை பூஜையும்
உச்சி பூஜை நடந்து வருகின்றது, எக்குறை கிடையாது மன்னா. மந்திரியாரே, மன்னா, ஆலயந்தோறும் 6 கால பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆமா, அதுல எதுவும் குறைபாடுகள் இல்லை. இல்லை 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 இல்லை. 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு ஒரு அன்னை பந்தலை வைத்து அங்க வரக்கூடிய கூன் குருடு நொண்டி படும் சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் சொன்னதானம் சொல்லக்கூடிய தானதம் நடைபெற்று கொண்டே இருக்கிறதுல அதுல எதுவும் கோளாறுகள் குறைபாடுகள் இருக்கிறதா? 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்தோம் அல்லவா? அன்னச்சத்திரத்தில் கூன் குருடு செவிடு மொண்டி மனம் என்று சொல்லக்கூடியவர்கள் அனாதை திறந்து செல்கிறார்கள். ஆனா அந்த தண்ணீர்ல தான் குறை. மந்திரியாரே, என்ன ஏயா அன்னசத்திரம் தான் 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரம் திறந்து வச்சிருக்கிறோம். ஆமா, தண்ணீர் பந்தல் தானே 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வச்சிருக்கோம்ல. அப்புறம் என்ன தண்ணீர் பந்தல குறை இருக்கின்றது மன்னா? அன்னசத்திரத்தில் கூட குறை சொல்லலை. ஏன்னா 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரக்கு போக லேட்டாக தண்ணீர் பந்தல் பக்கத்துல தானே திறந்து வச்சிருக்கிறேன். அப்புறம் என்ன குறை இருக்குது? திறந்து என்ன பண்றது? ஏயா வருஷத்துல 2 நாள் லீவ் விட்டுறீங்க. ஏய், வருஷத்துல என்ன லீவு விடுறோம் நம்ம? தண்ணிக்குதான். தண்ணிக்கா? காந்தி ஜெயந்தி குடியரசு தின விழான்னா 2 நாளைக்கு லீவு. அதில் இந்த என் மக்கா வர்ற பாடலாம் இருக்குது. ஆத்தங்கரை என்ன, குளத்தங்கரை என்ன, சுடுகாடு என்ன, சுடுச்சொல்ல என்ன, தன்னால் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினாலும் ஒரு வாட்டர் பாட்டில் தான் உண்டா, ஒரு தண்ணி கப்பு தான் உண்டா? மந்திரியாரே, நீங்க எந்த தண்ணியை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த தண்ணியை கேட்டு இருக்கீங்க? நம்ம மனிதர்கள் தாகத்துக்காக குடிக்கிற குடிநீர் பச்சை தண்ணியை சொல்லிட்டு இருக்கேன். இதுவும் கொஞ்சம் கருப்பா இருக்கும். கருப்பா இருக்குமா? ஏய், அது என்னையா தண்ணி? இன்னவரை கண்ணால கூட பார்த்தது கிடையாது. பானக்கம். பானக்கம்மா? மந்திரியாரே, என்ன பானக்கம் எதுக்கு நம்ம குடிக்க போறோம்? சாராயம். சாராயம்மா? மந்திரியாரே, சாராயத்துக்கு வேலையே கிடையாது நம்மளுடைய ஆட்சியில. அப்புறம் எப்படி சாராயம் நம்மளுடைய நாட்டுக்கு வந்துச்சு? உங்களோட ஆட்சியில் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? எப்பவும் முதல்ல 7 மணிக்கு திறந்தீங்க. எதை? அப்புறம் 10 மணி ஆக்குனீங்க. சரி, இப்ப 12:10 ஆகி போயிருது. 12:10 ஆயிருதா? ஆமா. இந்த விடிய காலம் சாப்பிட்றது ஆபர் மாதிரி விடிய காலம் சாப்பிட்ற மக்கள்லாம் பாவம் தவதாயப்பட்டு சரி ரொம்ப வேதனைப்பட்டு குடிக்கிறாங்க. அதனால உங்களோட ஆட்சியில் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? காலையில் இந்த டீ பட்டை பற்ற வைக்கிற மாதிரி ஒரு 4 மணிக்கு திறந்து வச்சிங்கன்னா சரி நாட்டு மக்கள்லாம் சாப்பிட்டு அது வாடி செவனேண்டு. மந்திரியாரே, என்ன காலையில் 12 மணிக்கு திறக்கிற கடை, ராத்திரி வீட்டில் பாம்பு பெண்கள்லாம் 1 மணி வரை நம்ம ஆளுக பண்ணக்கூடிய அட்டுழியத்தினால தாங்க முடியல. கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் செல்வம் உடைய படிப்புலாம் ரொம்ப இதாகிட்டு இருக்குது. இதில் 12 மணிக்கு காலைல 4 மணிக்கு திறந்து வச்சோம்னா அந்த குடும்பம் என்னத்துக்காக? குடும்பம் குண்டியை தூக்கிட்டு போயிடும். வேற என்ன? ஆனால் எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டு போயிடாடா பாய் சண்டாளா. மந்திரியாரே, என்ன இருந்தாலும் நீங்கள் குடிக்கிற நான் தண்ணியை நான் கேட்கல. சரி, நாட்டு மக்கள் அருந்தக்கூடிய தண்ணியை தான் கேட்குறேன். குறைபாடு இருக்குதானே? அன்னசத்திரத்திற்கு குறை இல்லை, தண்ணீர் பந்தலை குறையில்லை. இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய ஆட்சியை பார்த்து நாட்டு மக்கள், ஏன்னா நகர உலா சென்று என்ன விட 6 மாத காய்க்கு விட்டது. நாட்டு மக்கள் நாட்டில் நீங்கள் தானே இருந்தீங்க. ஆமாம். மன்னருக்கு மன்னராகவும் அமைச்சருக்கு அமைச்சராக நீங்கள் தான் நாட்டில் இருந்தீங்க. ஆமாம். நாட்டு மக்கள் நம்மளுடைய ஆட்சியை பார்த்து புகழ்ந்து பேசினார்களா இல்லை தாழ்மையாக பேசினார்களா? நாட்டு மக்களுக்கு என்ன குறை என்ன நிறை இருந்துச்சு தாங்கள் இடத்துல தானே தெரிவிச்சிருப்பார்கள். அதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். மந்திரியாரே, எதுக்குப்பா சொல்லுவானே வம்ப இழுப்பானே, சொன்னா நீ கோச்சுக்குவே. மந்திரியாரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். சொன்னா வருத்தப்பட மாட்டீல? வருத்தப்பட மாட்டேன். கோபப்பட மாட்டிய? கோபமே பட மாட்டேயா? உனக்கு தான் பிள்ளை பக்க வைக்கலையே, சுருக்கு போட்டு தொங்க நம்மள நீ எல்லாம். சாக எத்தனை வலி இருக்குது. பைபாஸ் ரோட்டில் கீழே விழுந்து சாகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கயிற்றுல தொங்கி சாகலாம். அப்படிதான் இதெல்லாம் வலிக்க மாட்டா. இன்னொரு வலி சுருக்கமான வலி நம்ம களைக்கொல்லியா வாங்கி சாப்பிட்டா 1 வாரத்துக்கு நல்லா இருந்து பொட்டுன்னு போயிருமா. மந்திரியாரே, அப்படி நான் சொல்லல. எனக்கு என்னது தின்ன சண்டை எதுவும் இருக்கா? இல்லையே. இல்லை வாக்கிய வரப்ப சண்டை இருக்கா? இல்லை. ஐயா, அப்புறம் என்ன நாட்டு மக்கள் பேசினாரல்ல, நீ ஏதோ மனசில் வச்சுட்டு பழைய வருத்தங்களை எதோ வச்சுட்டு பேசுறியா? நீ நாட்டு மக்கள் தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் மந்திரியாரே, நான் போகாத கோயில் இல்லை, ஏறாத மலைகள் இல்லை, என் வீட்டில் இடம் இல்லையா? ஏய், தவறாக நினைக்க வேண்டாம் மந்திரியாரே. குழந்தை பாக்கியம் கேட்டு போகாத கோயில் இல்லை, ஏறாத மலைகள்னு சொன்னேன். சரி. ஆனால் என்னுடைய மனைவியாகப்பட்டவள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள்லாம் பிறந்து இறந்துவிடும். ஆமாம். இருந்தாலும் கருவில் இருக்கும் பொழுது கருவிலே அழுத விடும் குழந்தைகள்லாம். ஆனால் எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. மனைவியாகப்பட்டவளுக்கும் 55 வயது ஆகிவிட்டது. சரி.
இதுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கோ என்னுடைய பேரை சொல்வதற்கோ அந்த அரிதா மக்கள் அழகமலையான கிருபையால என்னுடைய மனைவியாகப்பட்டவன் நிறமாத கிருபத்தில் உள்ளார் மீண்டும். சரி இருந்து என்ன ஒண்ணு யாயா ஒன்னும் செத்து பிறக்குது. சரி இல்லைன்னா கருவு பயில பார்த்து ஒரு தொடர்னு ஊத்துது. என்ன நீ தொலைகிறது? இருந்தாலும் நகரவிழா சென்று நாடு திரும்பும் பொழுது தாடி பெண்கள் எல்லாம் அரண்மனைக்குள்ள கூட்டம் கூட்டமாக வரப்போக இருந்தார்கள். சரி அங்கும் இங்கும் உலகி கொண்டு இருந்தார்கள். ஒருவேளை என்னுடைய மனைவியாகப்பட்டவளுக்கு ஏன்னா இன்னைக்கு பிரசவ நேரமாக கூட இருக்கலாம். சரி அரண்மனைக்கு சென்று பார்த்து வாங்க. அப்படி ஆகட்டும். இருந்தாலும் அரண்மனைக்கு போறதுக்கு முன்பதாக நீங்க முதல்ல யாருக்கிட்ட போகணும்? யாருக்கிட்ட? கிழவி கிட்ட போகணும். ஏன் தலைக்கரகமா காலங்கத்தால? ஏயா இல்ல காலங்கத்தால் தலைக்கரகமானு கேட்க. ஏய் என்ன இன்னைக்கு தான் சொல்லுச்சு என்ன ராசு. என்ன? ஆமா நீங்க யார்கிட்ட போறவிட கிழவி கிட்ட போகணும். அண்ணே முத்தண்ணே நீ அதை விட்டு வைக்க மாட்ட. ஏன் அவரை கூப்பிடுற? இந்த கிணமா போட்டு எரிக்கணும்னாக. டேய் கதையை நடத்துற. முதல்ல நீங்க கிழவி கிட்ட போகணும். போறேன் அரமனையில் வேலை பார்த்தா எல்லாத்துக்கிட்டும் போய்த்தானே ஆகணும். சென்று போங்க, உள்ள போங்க. எதுக்கு போகணும் கிளை? ஏய் தவறாக நினைக்க வேணாம் மந்திரிகாரே. மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சியை வரவழைத்து என்னுடைய மனைவிக்கு நீங்க பிரசவம் பார்க்க அழைத்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும். மருத்துவச்சி சென்று அழைத்து வார்கள். சற்று சமாதானம் அழைத்திருக்கின்றேன். நாடக அமைப்பாளர் முத்து அண்ணார் எங்கே இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வருஷம் அந்த கிழட்டு முண்டைக்கு பிள்ளை வைக்கிறதே வேலை. பிள்ளை பேக்கிறேன் இருக்கிறேன் உசுரை பூரா எடுத்துட்றாங்க. எப்போதும் பிறக்கின்ற குழந்தையெல்லாம் பிறந்து விடும். ஆனால் இப்பொழுது பிறக்கின்ற குழந்தை வீடு பிறக்குமா அல்லது இறந்தே பிறக்குமா என்று நாட்டு மக்கள் வரம் இருந்து தவம் இருந்து வருகின்றார்கள். எப்படி தெரியுமா? அந்த அரித மக்கள் அழகமலையாவுடைய கிருபையினால் மறுபடியும் குழந்தை வீடு பிறக்குமா அல்லது இறந்து பிறக்குமா என்பதை நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். ஆனால் இந்த பூக்குலியை போட்டுவோம். அப்படியே கும்பலை போட்டு பரப்ப வேண்டாம். இப்படி கும்பலை போட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பரப்பிட்டோம். இந்த அங்கனுக்குள்ள அந்த இது பேப்பர் இருக்குல்ல அங்கனுக்குள்ளே போடுங்க. போட்டுமா? போ. என்ன பின்னி வச்சுக்கிட்டா போ. எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம். இந்த கிழட்டு முண்டியை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. நான் படுற கஷ்டத்தை பாருங்க. பாட்டி யாரா அங்கிட்டு ஒரு எக்கோ வருது. பாட்டி வாவா ஆயா என்னடா சாட்டியா குக்கி ஆத்தா விடியறதுக்குள்ள முடிஞ்சு போயிரும்னு நினைக்கிறேன். அட ஏண்டா பேராண்டி வாப்பாட்டி வாப்பாட்டின்னு கூப்பிடுற? வாப்பாட்டின்னு கூப்பிடுவேன் கழட்டுச்சிருக்கி. அட என்னடா விவசாய நல்லா வாம்பு விவசாயம். அட எதுக்குடா முட்டை குஞ்சு உரிச்ச முட்டை. அட எடுவட்ட பயல என்னடா விவசாயம்னு கேட்குறேன். உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்னடா வேலை? பிள்ளை வைக்கிற வேலை. ஐயா ஐயா உங்க தாத்தந்த என்னை விட்டுட்டு இறந்து செத்து போயிட்டாரு. இப்போ போய் புள்ள வைக்கிற வேலைக்கு கூப்பிடுற என்ன ஆளு வாட்ட சாட்டமாக இருக்க. நீ வேண வாட நம்ம 2 பேரும் சேர்ந்து வைப்போம். காடு வாங்குது வீடு போங்குது. அடை எடுவட்ட பயல வாட. வர்றேன் பாட்டி. ஓய் உங்களை பெக்க சொல்லல. அரண்மனையில மகாராணி அம்மா இருக்காங்கல்ல. ஆமா செத்து போயிட்டாள. ஆமா செத்துட்டாங்க. கோட்டை பெருமாள் இருக்காரல்ல அவரு செத்துட்டார. அவங்கெல்லாம் ஜாகலையா? சரி. ஆட இந்த மகாராணி அம்மா இருக்காங்கல்ல. ஆமா அவங்களுக்கு இடுப்பு வலி வந்துருச்சான்.
ஐயா ஐயா எடுப்பு வலி வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது மூத்தரத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. பாட்டிக்கு இது மகாராணி அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சாம் பாட்டி. பிரசவ வலியா இருந்தா ஐயா ஐயா முன்னாடி எல்லாம் குழந்தையெல்லாம் செத்து செத்து போயிடும். ஆமா இப்ப மீண்டும் மறுபடியும் மாசமா இருக்கால. முழுகாம இருந்தானா அவளுக்கு சிக்கு சாம்பு வாங்கி போட்டு தேய்ச்சி விட வேண்டியதானே உங்க மகாராஜாட்ட சொல்லி. அது ஒண்ணுதான் குறைச்சேன். அட ஒளி பால வாகன ஆயிட மந்திரி. அது ஒண்ணுதான் குறைச்சேன்னு இருந்தாலும் நான் பிரசவம் பார்க்கறதுல கை ராசியான ஆளு. யாராருக்கு பாத்திய? அந்த ஹரிச்சந்திரன் இருக்கால சந்திரல மீதி சிலிண்டர்ல அரிசி ஏத்துன்னு இருக்காங்க. ஹரிச்சந்திரன் மனை இருக்கால சந்திரல மீதி 56 தேசத்தை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய மனைவி சந்திரமதி. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அவங்க லட்சணத்தை சொல்லட்டுமா? லூசுதாசு பிறந்தேன். அது லூசுதாஸ் இல்ல லோயிதாசே. நல்லா இருக்கானா? நீ காலு வச்சாது விளங்க. ஏண்டா என்னைக்கு 56 தேசத்தை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர மகாராஜா குடும்பத்துல காலை எடுத்து வச்சியோ லோயிதாசைங்கிற பிறந்தானோ அன்றைக்கு பிடிச்ச அவருக்கு சனி. ஏண்டா நாட்டை இழந்து நகரத்தை இழந்து பொண்ணை இழந்து பொருளை இழந்து பொண்டாட்டியை இழந்து பிள்ளைய பாம்பு கடிச்சு லோகிதாஸ் செத்தே போயிட்டேன். ஐயோ ஐயோ லோகிதாஸ் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டானா? ஆமா உங்க அம்மாவுக்கு கூட நான் தான் பிரசவம் பார்த்தேன். அதனால எங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. லோகிதாசனை கடிச்ச பாம்பு ஒன்னைய கடிச்சு பொண்ணைய கடிக்காம போச்சு. எனக்கு அதெல்லாம் நீ செத்து போயிருந்தீங்கன்னா இல்ல வந்துரு. அவனை கடிச்ச பாம்பு என்ன இருந்திருந்தா உன்னையாவது கடிச்சிருக்கு மேல. ஏழு பேராண்டி என்ன எனக்கு கண்ணும் தெரியல காது கேட்கல. அம்மா சிறுக்குல நல்லா கண்ணு தெரியும் உனக்கு. அம்மா மண்டபம் எங்க இருக்குன்னு தெரியல. என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறிய அம்மா மண்டபம். வர்றேன் வாட 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 அடையட வட்ட பயலை விளக்க மாத்தாலே உன்னை அடி பண்ண கையை பிடிக்க சொன்ன. என் பைய பிடிச்சி இந்த இலையிலுக்கிறிய முளைக்காத்த தின்னி கையும் தொங்குது பையும் தொங்குது. நான் 5 வெத்தலை வாக்கு வாங்கலாம்னு சுருக்கு பையில போட்டு இருக்கிறேன். அந்த பைய பிடிச்சி இந்த இலையிலுக்கிறியடா இடவட்ட பயல பாட்டி என்னடா பேராண்டி கை மெதுவா பேசிட்டு உங்க அம்மா மண்டபத்துக்குள்ள வந்துட்டி. பாரு உங்க மகாராணி அம்மா வழியால முக்குறா கத்துறா முணங்குறாடா. கத்திருக்கும் வழியால தாங்க முடியாம கத்துறா முக்குறா முணங்குறா. சரி அவளை அப்படியே பைய முக்க சொல்லுறண்டா. பாரு அடியே பேத்தியம்மா மெதுவா முக்குடி. ஐயோ அம்மா அம்மா முத்தனே சுத்தி வர ஊத்திரும். அம்மா தொடாத போதும். சிக்கு அம்மா ஐயோ ஐயோ அம்மா புள்ள புறக்க போகுது. ஐயோ அம்மா அம்மா இது பிள்ளை பக்கிற மாதிரியா தெரியுது. யாராவது ஜிகுன்னு பிள்ளை உங்க மகாராணி அம்மா வழியால முக்குறா முணங்குற கத்துறா. சரி அந்த விளக்கு என்ன எங்கடா வச்சிருக்கிற? அலமாரியில தான் இருக்குது. அடை எடுத்த வயதுல தடவி பார்த்தேன். விளக்கண்ண தடவி கூட வலி தாங்க முடியல. சரி வலி நிக்கல. மறுபடியும் அடிய பேத்தி பைய முக்குடி. ஐயோ அம்மா அம்மா மந்திரி என்ன எந்திரி அப்ப நல்லா இருந்துச்சு. இப்ப எரிச்சலா இருக்கு. ஆமா ஐயோ அம்மா அம்மா பால் கள்ளிப்பால் மந்திரி. அந்த ஒரு வேலை தான் பார்க்கல. அம்மா பால் விஷத்தை குடிச்சாகட்டும். மந்திரி
ஏலே பேராண்டி என்ன உங்க மகாராணி இருக்கால கோட்டை கருப்பாயி அவன் முக்கும் போது கத்தி இருப்பா கத்தும் போது முக்குனால முக்கி இருப்பா என்ன அவன் முக்கும் போது கத்துனா சரி கத்தும் போது முக்குனால முக்குன முக்குல ஒன்னுள்ள 2 4 புள்ள பிறந்திருக்கடா. நான் தெரியாம தான் கேட்கிறேன். மகாராணி பிள்ளை தான் பெக்கிறாள் இல்ல வேப்பம்பழம் மாதிரி பிதிக்கி தள்ளுறாளையா? ஆனா இது என்ன குழந்தைன்னு கேட்பேன். என்ன உள்ள நான் தடவி பார்த்தேன், முளையா பிஞ்சு மாதிரி இருந்தா அம்பளை புள்ள. சரி இது என்னமோ பொம்பளை புள்ள மாதிரி தெரியுதோடா. உங்க மகாராஜா வரவழைச்சு உங்க மன்னர்கிட்ட சொல்லிரு பேராண்டி. மன்னா மன்னா மந்திரி, அரண்மனைக்குள்ள என்ன சத்தம்? மந்திரிகாரே, அரண்மனையில என்ன சத்தம்? மந்திரி, அரண்மனைக்குள்ள அம்மா ஐயோன்னு கத்தினால என்ன சத்தம்? அரண்மனைக்குள்ள என்ன சத்தம்? மகாராணி மகாராணி கத்துனாகலாம். என்னுடைய மனைவி. ஆமா நற்செய்தி தானே? நச்சுதேன். டேய், நச்செய்தி என்ன அப்படி பேசுற? சும்மா கிடக்க மாட்டேன் வயசான காலத்துல. மந்திரியாரே, என்னையா கேட்கிற? என்ன போர் 32 போர் கொலான்னு நினைக்கிறேன். மந்திரியாரே, அரண்மனையில என்ன சத்தம் தான் கேட்டேன். குவா குவா சத்தம். குவா குவா. மந்திரியாரே, நல்ல செய்தி தானையா? அட செத்த பொறுங்க, அட செத்த பொறியா சொல்றேன் வாங்க. மன்னா, மந்திரியாரே, ஒரே பிரசவத்துல எனது மகாராணி அம்மா அவங்களுக்கு அம்மாவுக்கு, ஆமா நான் பொண்டாட்டி இல்லை, முறிச்சு போட்டா 10 ஊரு திங்கிமியா. என்னைய போட்டு முறுக்குறீங்க. இல்ல சொல்ல போற விஷயத்துக்கு கெடா விருந்து வைக்கணும்னு சொல்றேன். சொல்றா சொல்றா, வாயில குடு. சொல்றா, உன் பொண்டாட்டி பிள்ளை பேக்கிறதுக்கு நான் வந்த பாரு, வாயில குடு. சொல்றா. என்ன சொல்றான்னு கழுத்தை பிடிச்சிட்டு எங்கிட்டு போய் சொல்றது? சும்மா என்ன சத்தா? சும்மா கிடக்க மாட்டேன். சும்மா கிடக்க மாட்டேன். ஏய் வா, அரண்மனைக்குள்ள என்ன சத்தா? கையை விட்டதான் சொல்லுவேன். என்ன சத்தம்? ஒரே பிரசவத்துல மகாராணி அம்மாவுக்கு 4 விலங்குள்ள விழுந்திருக்கிறது. மந்திரியாரே, என்ன தெரிவிக்கிறீர்கள்? என்னுடைய மனைவியாகப்பட்டவளுக்கு ஒரே பிரசவத்தில் 4 பெண் குழந்தைகளை பிறந்துள்ளதா? ஆமா. ஏய், சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல. தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார்களா அரண்மனையில? தாய்த்து செஞ்சு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. தாய்த்தா? யாருக்கு தாய்த்து? நீ இதை என்னமோ சொன்னீங்கப்போ. ஏய், என்ன தாயும் செய்யும் இருவரும் நலமாக இருக்கிறார்கள் கேட்டேன். அந்த செய்யற வேலை அப்ப கூட விட மாட்டீங்க. ஏய், தாயும் செய்யும்ங்கறிய. ஏய், தாயும் செய்யும்னா குழந்தைகள்ரா. குழந்தைகள் ஆமா, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? மந்திரியாரே, மீண்டும் ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி. இல்ல பக்கத்துல ஏன் உசுர எடுத்துருவீங்க? அரண்மனைக்குள்ள சத்தம் கேட்குது. பாத்துட்டு வரேன் போங்க. சற்று அமருங்கள். ஐயோ, இந்த வேலைக்கு வரப்படாதா சாமி? பிள்ளை பேக்கிறேன்னு இருக்கிறேன் உசுர போற எடுக்கிறான் அந்த கழட்டிச்சிருக்கி. ஆயா, இவ தூங்கிட்டாலோ இல்லை செத்துட்டாலும் தெரியலையா பிரசவம் பார்க்குறவ? ஆயோ, முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தான் சத்தம் கேக்குது. ஆட பேராண்டி பாட்டி, ஓ என்ன முடிஞ்சிருமா? அம்மா சின்ன எத்தனை நாள் இருக்குது? பாட்டி
பாட்டி வலிக்குது. ஐயோ அம்மா அம்மா வலிக்குது பாட்டி. அப்ப நல்லா இருந்துச்சா? என் வாயை புடுங்காத. பேச மாட்டியா? சொல்லு. கோவமாவே இருப்பியா? கோவந்தேன். உனக்கு அறிவே இல்லையா? உங்களோட சேர்ந்து எங்க இருக்கான்? டேய் மந்திரி, ஓய் கோட்டை பெருமலைங்கடா. அவர் இங்க உள்ளுக்குதே வந்தாரு. என்ன ஃபேன் ஓடுதா? காத்தாடி ஓடுதா? மூச்சு வாங்குறேன். மூச்சு நீ வாங்குறியா? தொடாத தொடாத பாட்டி. சிக்கு சிக்கு. வேற ஒண்ணும் இல்ல, 2 மணி சங்கு. ஐயோ அம்மா ஐயோ அம்மா. என்கிட்ட மைனா கொஞ்சம் அடி விட்டுருச்சாட்டு இருக்குது. கள்ளிப்பால் தான் கொடுக்கணும்னு மந்திரி அந்த ஒரு வேலை தானே உங்கள்ட்ட வேலை பார்த்து பார்க்கல. பேராண்டி உங்க மகாராணி இருக்கால கோட்டை கருப்பாயி. ஆமா முக்கும்போது கத்துனா கத்திருப்பா. கத்தும்போது முக்குனா முக்கியிருப்பாங்க முக்கியிருப்பாங்க. அட முக்குன முக்குல முக்குல ஒன்னு இல்ல 2 இல்ல மறுபடியும் 3 உள்ள பிறந்திருக்குது. கரகம் முடிச்ச முண்டை பன்னிக்குட்டி ஜமமாமா என்னமோ மறுபடியும் தடவி பார்க்கிறேன். பாரு மறுபடியும் பொம்பளை புள்ளமாயி தாண்டா தெரியுது. ஐயா எத்தனை பிள்ளை? முதல்ல 4 இப்ப 3. 7 குழந்தை பிறந்த. 4 3 7. மந்திரி நீ நீ அதை கேளு. நாயத்தை கேளுடா. கேளு கேளு. இருந்தாலும் சரி அம்மா 7 குழந்தைகளும் கோட்டைக்கரு நலமாக இருக்காங்க. சரி உங்க மன்னரை வளைச்சு உங்க மன்னர்கிட்ட இந்த செய்திய சொல்லிடுடா. சரி சொல்றேன். மன்னா மகாராஷ்டிரா மந்திரியாரே, மீண்டும் ஏதோ அரண்மனைக்குள்ள சத்தம் கேட்டுக்குன்னு சொன்னேனே, என்ன சத்தம் அது? மந்திரியாரே, அரண்மனைக்குள்ள மீண்டும் சத்தம் கேட்குதுன்னு சொன்னல, அது என்ன சத்தம்? சூப்பரா என்ன நீனா பேசுற? மந்திரியாரே, நான் பேசுறது காதல செவிகளில் கேட்குதா இல்லையா? கேக்குது. கேட்குதுல. அரண்மனைக்குள்ள என்ன சத்தம்? 60 வருஷமா அந்த ஸ்டாக் புறம் பிதிக்கி தள்ளுது. ஏய், அதே பொழப்பாதான் இருந்திருப்ப. சோறு ஈருது நீயா இல்லையா? கிறக்கம் தட்டலையா? படுவாவி மனுஷா. இல்ல 60 வயசுல இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். எதையா தேவையானு கேட்குற? ஆண்டவா, வேணும்னு கேட்குறவனுக்கெல்லாம் கொடுக்காத. சரி இல்ல ஹார்லிக்ஸ் எதுவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டியா? ஹார்லிக்ஸா? எதுக்குயா? தெம்புக்குதேன். மந்திரியாரு 60 வயசு ஆனாலும் குழந்தை செல்வம் கடவுளாக்கப்பட்டவனு கொடுத்துருக்கிறான்ல. அப்போ நீ எங்கே போன? டேய், கடவுளை கொடுத்தா நீ எங்கேயா போன? மந்திரியாரு, அந்த அரிதாமக்கார லகமலையான அருளால என்னுடைய மனைவியாகப்பட்டால் மீண்டும் கர்ப்பத்தில் இருந்தால், கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது 7 குழந்தைகள் நன்றாக பிறந்தது. எத்தனை? 7. யார் சொன்னா? ஏய், நான் குழந்தையா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? 4. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? 3. எத்தனை? 7. 4 3 7. நீ நாயத்தை கேளு. நாய் வேணுமா? நாயத்தை கேளாமா? சரி சரி. இருந்தாலும் மந்திரியாரே, அண்ணா மந்திரி, ஒரே பிரசல் இந்த மகாராணி அம்மாவுக்கு 7 பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. சரி சரி என்ன அவ்வளோதே? ஒரே பிரசவத்தில்
7 பெண் குழந்தைகள் பிறந்த உள்ளது. இருந்தாலும் ஆனா ஒண்ணுங்க, என்ன ஒண்ணு, உங்க பொண்டாட்டி கத்துறத பார்த்து இப்படி பிள்ளை பக்கிற ஆசை மசுறு கூட யாருக்கு வராது. ஏயா? ஏன்னா பொம்பளை மாதிரி கத்துது, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரி கத்துதா, பொம்பளை மாதிரி கத்துதா? சரி, எப்படி கத்துனாங்க சொல்லுங்க. ஐயோ ஆமா என்னமோ பாதி பாதி உசூர்ல எரியிற மாதிரி திருநாய்மை இடி கத்திரியாடா பாவி சண்டால மந்திரியாரே. ஆனா பொண்டாட்டி கத்து சொல்லியோ, பிரசவம் பார்த்தா அந்த கிளவி கத்துன கத்துதான் பெருங்கத்து. மந்திரியாரே, இருந்தாலும் 7 குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டும். வைக்கலாம். மூக்காயி, ஏய், அதுவும் வெள்ளிக்கிழமை என்று பிறந்ததினாலே 7 அதுவும் தெய்வீக குழந்தைகளாக பிறந்ததினாலே 7 குழந்தைகளுக்கு தெய்வீக பேராக இருக்க வேண்டும். அது ஒரே பேராக இருக்க வேண்டும். ஏன்னா அப்போ தனித்தனி பேரை வைத்து கூட்டோம்னா அப்போ யாரை கூப்பிட்றாருன்னு தெரியாது. அதனால ஒரே பேராக இருக்க வேண்டும். என்ன பேர் வைப்போம்? இப்படி வச்சா எப்படி? மூக்காயி. ஏய், உன் அக்கா ராக்காயின்னு வைப்போமா உன் பிள்ளைக்கு? இல்லாட்டி வாயில வர்ற மாதிரி வைங்கப்பா. வாயில வர்ற மாதிரி வாந்தின்னு வச்சாத்தேன். உங்க அக்கா சாந்தி. ஆமாடா, இல்லாட்டி இப்படி வச்சா எப்படி? பிள்ளை நக்குமா. ஏய், யாரு பிள்ளைய கேட்குறேன்? நக்குமா தேவின்னு வைக்கலாமான்னு கேட்டேன். சுனிதா அது காலையில கொடுக்க சொல்லு, வாங்கிக்க. என்ன பேர் சொல்றான் பாரு. டேய் மந்திரியாரே, அந்த பேரை அதான் வேணாம், அது தெய்வீக பேராக இருக்க. சரி, என்ன பேர்? நார்த்தாமலை எல்லை தெலுங்காவரை சிவை வெள்ளிக்கிழமை பிறக்கப்பட்ட 7 குழந்தைகளுக்கு பெயர் கோட்டை பெருமாள் ஐயாவுக்கும் கோட்டை கருப்பாய் அம்மாவுக்கும் பிறக்கப்பட்ட பெண் குழந்தைகளின் பெயர் தெலுங்காவரி சீமையை ஆட்சி வந்த காரணத்தினால் 7 குழந்தைகளுக்கும் நமது நாட்டின் பெயராகவே தெலுங்காயி 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 சூட்ட வேண்டும். 7 குழந்தைகளுக்கு தெலுங்காய் என்று வேணாமல் சூட்டி விட்டோம். இருந்தாலும் கல் அடியிலிருந்தோட தப்பிச்சிடலாம். கண்ணடியிலிருந்து தப்பவே முடியாது, தப்பிக்க முடியாதுல. அணை கிண்ட வேணாமே, அணை கிண்ட வேணாம். அரண்மனைக்கு பின்னாடி ஒரு நந்தவனம் வைத்து வாரந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்றால் 7 குழந்தைகள் நந்தவனத்தில் நன்றாக விளையாடச் செய்து அதை பக்கத்திலிருந்து நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படியாகட்டும். இருந்தாலும் குழந்தை பிறந்த விஷயம் உனக்கும் மருத்துவச்சி 3 பேருக்கு தான் தெரியும். நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தால் உன்னுடைய சிரசை அறுத்து உன்னுடைய மனைவியாக அவட்டால் கொடுத்து கையில் கொடுத்து கண்ணலுக்கு பார்க்க செய்து விடுவி. யாரு பிள்ளை பார்க்கறது, யாரு தம்பி நொங்கு தின்ன நோண்டி தின்ன மாட்டின மாதிரி மந்திரியாரே, குழந்தை பிறந்த விஷயத்தில் சந்தோஷத்தினால இன்னைக்கு 1000 முற்காசுகளும் மதுபானங்கள் வழங்கப்படுகிறது. மதுபானத்தை சொல்ல நமக்கு பிடிக்காது. ஆனா அள்ளியச்சு முன்னில ஆடி 25. நன்றி, வணக்கம். வரட்டுமா? இருந்தாலும் அந்த 7 குழந்தைகளும் அந்த வண்ண நிலவை போல வளர்க்க வேண்டும். எப்படி தெரியுமா? வண்ண நிலவே வையனதியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏட்டில் இல்லாத கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான். நிலவே வையனதியே சொல்லிவிடவா எந்த கதையே இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான். நிலவே வையனதியே சொல்லிவிடவா மான் ஒன்று துள்ளி தான் வாழ்ந்தவிலே அன்றிங்கம் ஒன்று பாண்டக்காளே சொல்லாதது ஆனாலும் மாண்பே அன்பானது கல்யாண மாலை நான் மாட்டேன்.
பாச ஊஞ்சலில் சேர்ந்தாளே பாயும் சிங்கக்கூடே பழைய வாழ்வை வண்ண நிலவே நதியே விடவா கரையே தான் போன போக்கே போகாத சிங்கோ மண் போட்ட கோட்டை தன்னாது என்றே தான் போன போக்கே போகாத சிங்கோ மண் போட்ட கோட்டை தன்னாது என்றே பெண்மாடி நெஞ்சம் நம்பாதது சந்தேகம் இன்று உண்டானதே முள் மீது நாட்டும் கோலத்தான் முன்னாலே நான் செய்த பாதக்காக வாழும் மனதை ஏற்றினாலே வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா இதன் கதையே கேட்டில் இல்லாத என் கதைதான் யாரும் சொல்லாதது என் அப்படியே தூங்குறவங்களா எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க ஆத்தா தெலுங்கு வர எழுப்பிடுங்க ஆமாண்ணே பாடும்ண்ணே நல்ல பாட்டா தானே நீ நல்லா ஆடுற மாதிரி குத்தாட்டமா பாடும்ண்ணே சிரமப்படுத்தா